அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த இந்த நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, இயேசுவின் கல்வாரி பலியில் பங்கேற்போம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 18 இறை சொற்றொடர்கள் 1 முதல் யோவான் நற்செய்தி 19 இறை சொற்றொடர்கள் 42 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவருடைய பாடுகளின் வெள்ளி. இயேசு தம் உயிரை தந்தையின் கையில் ஒப்படைத்து நம் ஆன்மாக்களை மீட்ட உன்னத நாள் இந்த புனித வெள்ளி. இயேசுவின் இந்த தியாக பலி மட்டும் நிறைவேறாமல் போயிருந்தால் இந்த வெள்ளி மற்ற வெள்ளிகளைப் போல கடந்து போயிருக்கும். இதை சில கருப்பு வெள்ளி என்றும் பாடுகளின் வெள்ளி என்றும் அழைப்பர். இயேசு என்ற ஒளியை சிலுவையில் வைத்து அறைந்ததால் இது கருப்பு வெள்ளிதான். நமது தீச்செயல்களை சுமந்து நடந்ததால் இது பாடுகளின் வெள்ளிதான். இவ்வெள்ளி நமக்கு சில பாடங்களை கற்பிக்கிறது. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் 3 விதமான துன்பங்களை சந்திக்கிறார். ஒன்று உடல் சார்ந்த துன்பம். அவரை சாட்டையால் அடித்தன, அவரை கற்றூணில் கட்டின, அவர் தலையில் முள்மூடி சூட்டின, அவர் தோளில் பாரமான சிலுவை சுமத்தின. இரண்டாவது உள்ளம் சார்ந்த துன்பம். அவரோடு இருந்து பயன் பெற்ற மக்கள் எதிர் சாட்சியாக மாறி ஒளிக ஒளிக என்று கூக்குரலிட்டன. சீடர்கள் அவரை விட்டு அகன்று சென்றனர். அவரது துன்பத்திற்கு யூதாஸ் காரணமாக மாறிவிடுகிறான். பேதுரு அவரை மறுதலிக்கிறார். மூன்றாவது ஆன்மீகம் சார்ந்த துன்பம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இறை தந்தையை நோக்கி உள்ள குமுறலுடன் கேள்வி எழுப்புகின்றார். இன்றைய வாசகங்களில் பாடுகளே இயேசுவின் பணிவாழ்வின் நடுநாயகம். ஜான் பேஜ் என்ற அறிஞர் இவ்வாறு எழுதுவார்: கிறிஸ்தவ சமயம் மீட்பின் சமயம். இச்சமயத்தின் புனித நூலாகிய திருவிவிலியத்தில் நடுநாயகமாக இருப்பவர் இயேசு. இவருடைய வாழ்வின் நடுநாயகமாக இருப்பது இவருடைய பாடுகள். இயேசுவின் பாடுகளும் அவருடைய சிலுவை சாவும்தான் அவருடைய வாழ்வின், கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கின்றது. ஏனே அவர் தனக்காக அல்ல, இம்மானுட சமுதாயத்திற்காக தன்னுடைய உயிரையை தந்தார். இயேசு நமக்காக துன்புறும் ஊழியன். எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியன் இயேசு எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிப்பார் என்பது பற்றி சொல்லப்படுகின்றது. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், மனித சாயலே இல்லாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார். ஸ்டாலின் ரஷ்யாவில் இராணுவ ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயம் ஒரு வயதான பெண்மணி ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்த இயேசுவின் பாடுபட்ட திருவுருவ சிலையை, குறிப்பாக அவருடைய கால்களில் ஆணிகளால் ஏற்பட்ட காயத்தை முத்தி செய்து கொண்டிருந்தார். இதை பார்த்த ஒரு இராணுவ வீரன் அவர் அருகில் வந்து, உங்களால் இதுபோன்று ஸ்டாலினுடைய பாதங்களை முத்தி செய்ய முடியுமா என்று கேட்டான். அதற்கு அப்பெண்மணி, என்னால் முடியும். எப்போது என்றால், ஸ்டாலின் எனக்காக சிலுவை மரத்தில் இரத்தம் சிந்தி உயிர் துறக்கின்ற போது என்றார். இதை கேட்டு அந்த இராணுவ வீரன் வாயடைத்து நின்றான். இயேசு நம்மை அன்பு செய்ய போன்று நாமும் பிறரை அன்பு செய்வோம். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு கூறுவார்: இறை மக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னவென்று உணர்ந்து அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. ஆகவே புனித பவுல் சொல்வது போன்று நாம் ஒவ்வொருவரும் இயேசு நம்மீது வைத்திருக்கும் அளவு கடந்த அன்பை உணர்ந்து கொண்டு நாமும் நம்மோடு வாழும் மக்களை அன்பு செய்ய வேண்டும். ஜான் நியூட்டன் என்ற ஆங்கில கவிஞர் ஒரு முறை இவ்வாறு குறிப்பிட்டார்: நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கின்ற போது அவர் என்னிடம், உன் மீது கொண்ட அன்பினால்தான் இப்படி சிலுவையில் அறையப்பட்டு கிடக்கிறேன் என்று சொல்வது போன்று இருக்கும் என்பார். தொடர்ந்து அவர் சொல்வார்:
நான் ஒவ்வொரு முறையும் சிலுவையை பார்க்கின்ற போது அதிலிருந்து நான் ஆற்றல் பெறுகின்றேன். இயேசுவை போன்று எல்லாரையும் நிபந்தனையின்றி அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றேன். ஜான் நியூட்டன் என்ற கவிஞர் சொன்னது போன்று இயேசுவின் சிலுவை மரணத்தையும் அவரது பாடுகளையும் பற்றி சிந்தித்த நாம் ஒருவர் மற்றவரை நிபந்தனையற்ற விதமாய் அன்பு செய்ய வேண்டும். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு சொல்லும் முதன்மையான செய்தியாக இருக்கின்றது. தந்தை இயேசு கீழ்ப்படிந்தது போன்று நாமும் அவருக்கு கீழ்ப்படிவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவ அனைவரும் என்றென்று மீட்படைய காரணமானார். இயேசு தந்தை கடவுளுக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்தார் எனில், கெத்செமனி தோட்டத்தில் தந்தை நோக்கி, தந்தையே, இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி நிகழட்டும் என்று சொல்லி தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால்தான் கடவுளும் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இவ்வாறு நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் வழியில் நடக்கும்போது கடவுளால் உயர்த்தப்படுவோம் என்பது உறுதி. சிலுவையில் தொங்குகின்ற இயேசு நம்மை பார்த்து 2 முக்கியமான கருத்துக்களை தருகின்றார். ஒன்று, நமது வாழ்வு எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், கடைநிலையில் உள்ளோரை அன்பு செய்ய வேண்டும், ஏழைகளை அன்பு செய்ய வேண்டும், சீடத்துவ பணியில் சிறந்து விளங்கி அன்பின் சாட்சியாக திகழ வேண்டும். 2வது, மன்னிக்க வேண்டும், பிறருடைய குறைகளை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு நம்முடைய செயல் பிரதிபலிக்கும் பொழுது உறவு விரிவடைகின்றது, பகைமை அகல்கின்றது. அதை இறைமகன் இயேசு சிலுவையிலிருந்து நம்மத்தில் சொல்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசின் பாடுகளை ஆழமாக தியானிக்கும் இவ்வேளையில் எனது வாழ்வு பலருக்கு பயன்பெற உறுதி கூறுவேனா? இயேசுவை போன்று பொது நலனுக்காக துன்பத்தை மனவுவந்து ஏற்க தயாராக உள்ளேனா? இயேசு இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை பலியாக தந்தது போன்று நானும் என்னை பிறருக்காக அர்ப்பணிக்க முன் வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசின் பாடுகளை ஆழமாக தியானிக்கும் இந்நன்னாளிலே எங்களது பலவீனங்களை வேரோடு மாற்றிக்கொள்ளவும், எங்களது வாழ்வு பொது நலனுக்காக அர்ப்பணிக்கும் தியாக வாழ்வாக மலர்ந்திட உதவி செய்யும். ஆமேன்.